உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தென்னிந்திய சினிமாவில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் தான் தளபதி 63. இந்த வருடத்தில் வெளிவரும் படங்களில் அதிக பட்ஜெட் படம் இதுதானாம். இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் தனது 63வது படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. தெரி மெர்சல் படங்களை தொடர்ந்து அட்லி தளபதி விஜயின் படத்தை 3வது முறையாக இயக்கிட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. தற்போது தளபதி நயன்தாரா காட்சிகள் எடுக்கப்பட்டு வருது. நயன்தாரா ஷூட்டிங்ல கலந்து கொண்ட வீடியோக்கள் அடிக்கடி வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. தளபதி ரசிகர்களை சந்திக்கும் வீடியோவும் அடிக்கடி ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. தற்போது படக்குழு இரவு நேரத்துல ஷூட்டிங் எடுத்துட்டு வராங்க. இந்த படத்தில் காமெடி ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாமே சிறப்பா வந்திருக்காம். தளபதி விஜயும் இந்த படத்தின் கதை ரொம்ப பிடித்திருக்கிறதால படம் சிறப்பாக வருகிறது என்று சமீபத்துல ஒரு திரையரங்க உரிமையாளரிடம் கூறியிருக்காரு. இந்த படத்தில் தளபதி விஜய் கால்பந்து பயிற்சியாளராக நடிக்கிறார் என்ற தகவல் ஏற்கனவே வந்திருக்கு. தற்போது இந்த படத்தின் கதையை ஒரு பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. அது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த கதையில் விஜயின் நண்பராக நடிக்கிறாராம் கதிர். பிறகு இருவரும் விளையாட்டு பயிற்சியாளராக மாறுவார்களாம். கதிர் மற்றும் நண்பர்கள் கால்பந்து விளையாட்டில் உள்ள அரசியலால் பாதிக்கப்படுறாங்க. கதிர் எப்படி விளையாட்டில் உள்ள அரசியலால் பழிவாங்கப்படுகிறார், பிறகு தளபதி விஜய் எப்படி கால்பந்து அரசியலை தோலுரித்து தன்னை நம்பிய கதிர் நண்பர்களை எப்படி காப்பாற்றி திறமையை உலகுக்கு கொண்டு செல்கிறார் என்பதை கதை என நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தளபதி விஜய் படங்கள் என்றாலே ஒரு வித மாஸ் எதிர்பார்ப்பு வந்துடும். படத்திற்கு பல பிரச்சனைகள் வரும். அதனை எல்லாம் எதிர்கொண்டு மிகப்பெரிய சாதனை படைக்கும். படத்தின் கதை கசிந்தாலும் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில உள்ள எதிர்பார்ப்பு குறையவே குறையாது. இந்த படத்தில் செம மாசான காட்சிகள் செதுக்கிட்டு இருக்காராம் அட்லி. இவர் தளபதியின் தீவிர ரசிகர் என்பது எல்லோருக்குமே தெரியும். இவரின் 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருந்தது. இந்த படமும் வசூல்ல கலக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. படத்தை பற்றிய ஏதாவது அப்டேட் அடிக்கடி வந்து கொண்டேதான் இருக்கு. ஆனால் படத்தின் டைட்டிலை படக்குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. சமீபத்தில் சன் நிறுவனம் இந்த படத்தின் சேட்டலைட் உரிமையை வாங்கியிருந்தாங்க. இதனை தளபதி ரசிகர்கள் மாசாக கொண்டாடி இருந்தாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி சன் நிறுவனத்தின் ஆண்டு விழா வரும். இந்த தினத்தில் இந்த படத்தின் டைட்டிலை வெளியிட வாய்ப்பு இருக்காம். ஏற்கனவே படத்தின் ஓபனிங் சாங் பிரம்மாண்டமாக அட்லி படம் பிடிச்சிருக்காராம். இந்த படத்தின் ஓபனிங் பாடல் வெறித்தனம் என்று சொல்லப்படுது. ஏற்கனவே அட்லியும் படம் வெறித்தனமாக வருகிறது என்று சொல்லியிருந்தாரு. வெறித்தனமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் தான் தெரியும். தளபதி நடிப்புல கடைசியாக வெளியான சர்க்கார் படமும் இவர்களின் சன் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமையும் இந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க. பிரம்மாண்ட தொகைக்கு வாங்கியுள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரத்தில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கு. தளபதி 63 படத்தின் சென்னை காட்சிகள் எடுக்கப்பட்டு முடிந்த பிறகு பிற காட்சிகள் வெளிநாட்டுல படமாக்கப்பட இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முடிந்த பின் தீபாவளிக்கு தளபதி 63 படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க.